அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூலை 2, 2025 ஆணி 18ஆம் நாள் புதன்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். வெற்றிகள் வந்து சேர்வதற்கென்று தனியாக நேரம் எதுவும் இல்லை. விடாமுயற்சியோடு செயல்படும் போது எந்த நேரத்திலும் வெற்றிகள் வந்து சேரும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானா 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய
தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இப்போது ஒரு அற்புதமான கதைகள் கேட்க போயிடும். கதைகள் கேட்பது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இன்றைக்கி ஒரே நேரத்தில் நம்ம 3 விதமான கதை கேட்க போயிடும். இந்த 3 விதமான கதையும் ஒரே தொகுப்பாக 1, 2, 3 அப்படின்னு அந்த சகோதரி சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ஸோ நம்ம 3 கதைகளையும் ஒன்றின் பின் ஒன்றாக கேட்க போகிறோம். ஒவ்வொரு கதைக்கும் இடையிலையும் நானும் இடையில வந்துட்டு போகிறேன் உங்களுக்கு. இப்போது அந்த அற்புதமான கதைகளை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம். இவங்க நார்த் மற்றும் சவுத் ஜோன் டைகர் கிளப்புடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம், சவுத் அண்ட் நார்த் ஜோன் டைகர் கிளப் கோஆர்டினேட்டர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம், சவுத் மற்றும் நார்த் ஜோன் டைகர் கிளப் கோஆர்டினேட்டர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது அவர்கள் அனுப்பி வைத்த கதைகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் வாருங்கள். என்னோட வளர்ச்சி எதனால தடைபடுது? நான் புத்திசாலியா தான் இருக்கேன், நல்லா உழைக்கிறேன், ஆனாலும் என்னோட வளர்ச்சியில தடை இருக்கு, எதனால? இந்த கேள்விக்கான பதில தான் 3 கதைகள் மூலமா இன்னைக்கு பார்க்க போறோம். ஒவ்வொருத்தரோட வளர்ச்சியும் தடைபடுறதுக்கு தனிப்பட்ட முறையில நிறைய காரணங்கள் இருக்கும். ஆனா பொதுவாக 3 காரணங்கள் இருக்குன்னு நிறைய புத்தகங்கள் சொல்லுது. அதுல முதல் காரணம் படித்ததையும் கேட்டதையும் ஆராய்ந்து பார்க்காமல் நம்புவது. இத புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பார்க்க போற கதை வியாபாரியின் மாம்பழங்கள். ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தாரு. நல்ல தொழில் செஞ்சு நிறைய லாபத்தை ஈட்டினாரு, செல்வத்தை சேர்த்தாரு. ஆனா ஒரு கட்டத்துல அவர் வாழ்ந்து வந்த கிராமத்துல திருடர்கள் தொல்லை அதிகமாச்சு. இதனால இந்த வியாபாரிக்கு ஒரு பயம். நம்ம வீட்டுக்கு திருடங்க வரவே கூடாது, வந்தாலும் நம்ம செல்வ வளம் குறைய கூடாதுன்னு அவர் நினைச்சாரு. அதனால அவர் என்ன செய்யறாரு பாருங்க, புத்திசாலித்தனமா ஒரு யோசனை செய்யறாரு. தாங்கிட்ட இருந்த தங்க கட்டிகளை எல்லாம் பகுதி பகுதியா பிரிச்சு காய்ந்து போன மாங்கொட்டைகளுக்கு நடுவுல அதை வைக்கிறாரு. அந்த மாங்கொட்டைகளை பூரா பிஞ்சு போய் இருக்கக்கூடிய ஒரு கூடையில போட்டு
அந்த காலத்துல பழைய பொருளை எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பரண் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு பரன்ல அந்த கூடைய வச்சுட்டாரு. சரியாக 2 வருடங்கள் கடந்து போச்சு. 2 வருடம் முடிகிற சமயத்துல இந்த வியாபாரியுடைய உடல் நலம் குன்றுச்சு. உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டு மரணம் அடைகிற நிலைமைக்கு வியாபாரி போயிட்டாரு. அந்த தருணத்துலதான் அவர் புத்திக்கு ஒரு விஷயம் எட்டுச்சு. அடடா, நம்ம வேற நம்ம கிட்ட இருந்த தங்கத்தை எல்லாம் மாங்கோட்டைக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டோமே, அந்த மாங்கோட்டைய வேற பரண் மேல தூக்கி போட்டுட்டோமே, நம்ம பசங்க விவரம் தெரியாம அதை ஏதாவது செஞ்சிருவாங்களேன்னு நினைச்சு தன்னுடைய பிள்ளைகளை அவர் கூப்பிட்டாரு. பரண் மேல ஒரு கூடை இருக்கும், அந்த கூடைக்குள்ள மாங்கொட்டைகள் இருக்கும், உங்களுக்குள்ள பிரிச்சுக்கோங்கன்னு சொன்னாரு. அதை சொல்லிட்டு இருக்கும் போதே மரணம் அடைஞ்சிட்டாரு. அதாவது அந்த மாங்கொட்டைகளுக்குள்ள தங்கம் இருக்குங்கிற விஷயத்த அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லவே இல்லை. அவர் ஏதாவது தங்கம் வைரோன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, பிள்ளைகள்லாம் அடிச்சுட்டு போய் அது என்னன்னு பாத்திருப்பாங்க. அவர் மாங்கோட்டைன்னு தானே சொன்னாரு. அதனால யாருமே அதை எடுக்கிறதுல ஆர்வம் காட்டல. ஒரு வழியாக அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செஞ்சு முடிச்சாங்க. எல்லா கடமைகளையும் முடிச்சிட்டு தந்தை சொன்ன அந்த மாங்கொட்டைய பத்தி நினைவு கூர்ந்தாங்க. பரண் மேல ஏறி கூடையை எடுத்து ஆளுக்கு மாங்கோட்டைகளை பங்கு வச்சாங்க. அந்த சமயத்துல அந்த பிள்ளைகள்ல ஒருத்தனுக்கு கேள்வி வந்துச்சு. என்ன இது, நம்ம அப்பா விலை உயர்ந்த எதையாவது வச்சுட்டு போவாருன்னு பார்த்தா இப்படி மாங்கொட்டைய வச்சிருக்காரு, இந்த மாங்கொட்டைய வச்சுட்டு நம்ம என்னதான் செய்யறது அப்படின்னு மத்தவங்க கிட்ட அவன் கேட்டான். அப்போதான் அந்த முதியவருடைய முதல் மகள் பதில் சொன்னா, இங்க பாருங்க, நான் சின்ன வயசுலயே படிச்சிருக்கேன். இது மாதிரிதான் ஒரு கதையில ஒரு அப்பா வருவாரு, அவரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மாங்கொட்டைகளை கொடுத்துட்டு போவாரு. அவங்கள எல்லாரும் மாங்கொட்டைகளை தூர போட்டுருவாங்க. ஒரே ஒரு மகன் மட்டும் அதெல்லாம் நட்டு வச்சு வளர்ப்பான். அவனோட தோட்டத்துல பாத்தீங்கன்னா மாங்காவா காய்ச்சி தள்ளும். அதை வச்சே அவன் பணக்காரன் ஆயிருவான். ஒருவேளை நம்மளையும் இத மாதிரி ஏதாவது செய்ய சொல்லிதான் இந்த மாங்கொட்டைகளை கொடுத்திருப்பாரு நம்ம அப்பான்னு. மற்றவர்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க. ஆளாளுக்கு 50 மாங்கொட்டைகள்னு பிரிச்சுட்டு போய் அவங்களுக்கு இருந்த நிலங்கள்ல அந்த மாங்கொட்டைகளை நட்டு வச்சாங்க. ஆனா மாதங்கள் உருண்டு போச்சே ஒழிய அந்த மாங்கொட்டைகள் முளைச்ச பாடு இல்ல. பொதுவா இந்த மாங்கொட்டைலாம் 1 மாசம் 2 மாசத்துல முளைச்சிரும். ஆனா அவங்க நட்டு வச்சது சாதாரண மாங்கொட்டையா? கிடையவே கிடையாது. அது முளைக்க போறதும் கிடையாது. ஆளாளுக்கு 50 மாங்கொட்டைகளை நட்டிருக்காங்க, 50மே வளரல. ஆனா அவங்க யாருக்கும் சந்தேகமும் வரல. இப்படி இருக்கும் போதுதான் அந்த முதியவருடைய பிள்ளைகள்ல கடைசி மகனுடைய வீட்டுல வேலை பார்த்த வேலைக்காரனுக்கு சந்தேகம் வந்துச்சு. என்னடா இது, 2 மாசத்துல முளைக்க வேண்டியது 6 மாசம் ஆகியும் முளைக்கவே இல்லை, அப்படின்னா இதுல ஏதாவது விஷயம் இருக்குமே அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. நட்டு வச்சதுல ஏதாவது ஒன்னையாவது எடுத்து பார்க்கணும், அந்த மாங்கொட்டைக்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்த்தே ஆகணும்னு யோசனை வந்துச்சு. இப்படி ஒரு யோசனை வந்த பிறகு யார்தான் சும்மா இருப்பாங்க? ஒரு நாள் இரவு பொழுதுல எல்லாரும் தூங்கின பிறகு தோட்டத்துக்கு போனான். குழி தோண்டி அதுல இருந்த ஒரு மாங்கொட்டையை எடுத்து உடைச்சு அதுல என்ன இருக்குன்னு பார்த்தான். உடைபட்ட மாங்கொட்டையில பகுதி பகுதியாக தங்கம் இருக்கிறத பார்த்து அந்த இடத்திலேயே வாயடைச்சு போனான். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? எந்த இடத்துல எல்லாம் அவன் மாங்கொட்டையை வச்சானோ அந்த இடத்துல எல்லாம் தோண்டி தோண்டி ஒவ்வொரு மாங்கொட்டையா எடுத்து அதுல இருக்கிற தங்கத்தை எடுத்து பதுக்கிக்கிட்டான். தான் வேலை பார்த்த அந்த ஒரு நபருடைய வீடு மட்டும் இல்லாம அந்த முதியவருக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்களோ அத்தனை பிள்ளைகளுடைய வீட்டுக்கும் போய் அங்கிருந்த அத்தனை மாங்கொட்டைகளும் அதிலிருந்த தங்கத்தையும் எடுத்துக்கிட்டு சாதுரியமாக தப்பிச்சும் போனான். ஆனா பாருங்க, அவன் அப்படி போன பிறகு பல வருஷம் கழிச்சும் கூட அந்த முதியவருடைய பிள்ளைகளுக்கு தான் நட்டு வச்ச அந்த மாங்கொட்டையில என்ன இருந்ததுன்னு தெரியவே தெரியாது. ஏன்னா ஏதோ ஒரு கதையில படிச்சதை வச்சு காத்திருந்தாங்களே ஒழிய அதுல என்ன இருந்ததுன்னு ஆராய்ஞ்சு பார்க்க அவங்கள ஒருத்தருக்கு கூட தோணவே இல்லை. புத்தகத்துல படிச்சதையும் யாரோ ஒருத்தர் சொன்னதையும் கேட்டுக்கிட்டு அதையே மனசுல நிறுத்தி கண்மூடித்தனமான நம்பிக்கையை வளர்க்கிற யாரானாலும் சரி, அவங்களுக்கு வளர்ச்சி இருக்காது. காலம் மாறிக்கிட்டே இருக்குங்க. சில அறிவுரைகளும் கூட காலத்துக்கு ஏற்ப மாறித்தான் ஆகணும். நீங்க ஏதாவது ஒரு முயற்சி செய்யும் போது அது சரியான பாதையில தான் போகுதான்னு ஆராய்ச்சி செய்தே ஆகணும். அந்த ஆராய்ச்சியை யாரு செய்யாம இருக்காங்களோ அவங்களுக்கு வளர்ச்சி இருக்காது. இந்த கதை இதை உங்களுக்கு உணர்த்தி இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. இப்போ நம்ம முதல் கதை கேட்டோம். முதல் கதை அப்படிங்கிறது 2வது கதையும் அவங்க தொடங்கிட்டாங்க. இருந்தாலும் முதல் கதையை நம்ம கேட்டுட்டு, ஏன்னா 3 கதையை கேட்கும் பொழுது நமக்கே குழப்பிடும். அப்போ அந்தந்த இடத்துலையே நம்ம கருத்துக்களை பகிர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் கதையானது அப்படிங்கிறது ஒரு நபர் இருக்காரு. அவர் நல்ல பணம் சம்பாதித்து சேகரித்து வச்சிருக்கிறாரு. ஸோ திருடர்கள்ட்ட இருந்து தன்னுடைய பொருளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக
அவர் என்ன பண்ணுறாருன்னா நகைகளாக தங்கங்களாக மாற்றி அந்த தங்கத்தை வந்து மாங்கொட்டைகளில் வைக்கிறார். மாங்கொட்டை அப்படிங்கிறதும் பழைய கோணிச்சாக்கு, அந்த கோணிச்சாக்கில் கட்டி அவர் பரண் மேலே போட்டுறார். ஒவ்வொரு தங்கத்தையும் அந்த மாங்கொட்டைக்குள்ளே வச்சு மூடி அவர் வந்து போட்டுறார். ஒரு கட்டத்தில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது, இறக்கக்கூடிய தருவாய். அந்த நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளையெல்லாம் கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்லிடணும், ஏன்னா சொல்லாமல் இறந்துட்டா அவங்களுக்கு தெரியாதுன்னு கூப்பிட்டு மேலே இருக்கக்கூடிய பரலில் இருக்கக்கூடிய ஒரு மூட்டையில் மாங்கொட்டைகள் இருக்குது, அதை நீங்கள் 4 பேரும் பிரிச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவர் இறந்துடுறார். அவர்களுக்கு தன்னுடைய தகப்பனார் ஏன் இதை சொன்னார், எதுக்கு சொன்னார் அப்படின்னா, ஒருத்தர் வந்து புத்தகத்தில் படித்ததாக மூத்த சகோதரி சொல்கிறாங்க. நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன், இந்த மாதிரி தான் விதைகளை கொட்டைகளை கொடுத்துட்டு அவங்க இறந்துடுவாங்க, அதை வளர்த்து அவர்கள் வந்து பெரியாள் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே அதை 4ஆக பிரித்து அவங்க அந்த வேலைகளை செய்கிறாங்க. ஸோ மாங்கொட்டைகளை விதைத்து வைத்திருக்கிறார்கள். மாங்கொட்டைகளானது முளைப்பு திறன் அப்படிங்கிறது 1 மாதத்தில் தாராளமாக வந்துடும். அவங்க 2 மாதம் முறை காத்திருக்காங்க, வரல. இருப்பினும் அவர்கள் வந்து புத்தகத்தில் படித்ததை வைத்து இது நிச்சயமாக நடைபெறும்னு நினைக்கிறாங்க. அவங்க வீட்டில் உள்ள கடைசி ஆள்கிட்ட இருக்கக்கூடிய வேலையாளுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன இந்த மாங்கொட்டைகள் முளைக்கவே இல்லை, அவர் யாரை நினச்சாருன்னு தெரியல. அந்த பிள்ளைகளையே மாங்கொட்டைகள்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. இவங்க மாங்கொட்டைகளாக இருக்காங்களே அப்படின்னு எண்ணிக்கொண்டு ஒரு மாங்கொட்டையை போய் அந்த ஊண்டுன இடத்துல பிரித்து பார்க்குறாரு, உள்ள தங்கம். இப்போ ஒவ்வொரு இடத்துலையா அவர் எடுத்து பார்க்குறாரு, எல்லா கொட்டைகளுக்குள்ளும் தங்கம் இருக்கிறது. இவர் இதோட விட்டாருன்னா கடைசி பிள்ளைகிட்ட தான் விலைக்கு இருந்தார், எதோட விட்டாருன்னா இல்லை, எல்லார் வீட்லேயும் போய் எல்லாருடைய நிலத்துலையும் இருக்கக்கூடிய எல்லா கொட்டைகளையும் தங்கத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் போயிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடித்தாங்க. ஸோ இந்த எப்போதுமே எனக்கு கதைகள் அப்படிங்கிறது முடிக்கப்படும் பொழுது நல்லவைகளாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். எப்பொழுதுமே என்னுடைய ஆசை அப்படி தான் இருக்கும். ஒரு திரைப்படமாகவே இருந்தால் கூட அந்த திரைப்படத்தில் என்ன வேண்டுமானாலும் ட்விஸ்ட் இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் கதைகள் மாறலாம், என்ன வேண்டாலும். ஆனால் முடிவில் நியாயம்னு ஒன்று இருக்கணும். ஆனால் இங்கே வந்து நியாயம் இல்லாமல் முடிஞ்ச மாதிரி இருக்குது. அதாவது நீதி நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பழையனவற்றையும் ஏதாவது படித்ததையும் அப்படியே நம்பிக்கொண்டிருக்காமல் தீர ஆராய்ந்து நம்ம செயல்படணும் அப்படின்னு தான் சொல்ல வர்றாங்க. அந்த ஆராயாமல் விட்டவர்கள் வளர்ச்சி அப்படிங்கிறது ஒன்று நடக்காமலே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ நான் அந்த கதையை நான் கொண்டு போய் முடிச்சிருந்தா எப்படி முடிச்சிருப்பேன் அப்படின்னா, அதாவது இந்த நாளுமே மாங்கொட்டைகளாக தான் இருக்குது. இந்த மாங்கொட்டைகளுக்கு தன்னுடைய தகப்பனார் அதுக்குள்ளே சேகரித்து வைத்திருந்தார், இத்தனை நாட்களையும் அது வந்து முளைக்கலையே அப்படிங்கிற எண்ணத்திலே இருக்குது. ஆனால் இந்த நபர் திருடிட்டு போனார் அல்லவா, அந்த திருடிட்டு போனவர் நிச்சயமாக இந்த பிள்ளைகள் நாளைக்கு வந்து இவனையும் காணா, கொட்டைகளும் வெளியில் எடுத்து கிடக்கு, அப்போது இவன் தான் ஏதாவது செஞ்சுருக்கலாம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அந்த எடுத்துகிட்டு போன மாங்கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று செஞ்சுருக்கலாம். என்ன அப்படின்னா, உண்மையான விதைகளை வாங்கிட்டு வந்து, விதைகளை வாங்கிட்டு வந்து, மாங்கொட்டைகளை வாங்கிட்டு வந்து அதை வந்து எல்லா இடத்துலையும் அவன் நட்டு வச்சுட்டு போயிருக்கலாம். இந்த 4 நபர்களும் தன்னுடைய அப்பா சேகரித்து வைத்தது மாங்கொட்டைகள் முளைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு என்னத்தையோ அந்த பழத்தில் அந்த மரத்தில் வர்றதையாவது வச்சுருக்கலாம். அவன் எதுவுமே செய்யாமல் போயிட்டாங்கிற மாதிரி அந்த கதையை முடிச்சிருந்தாங்க. இப்படி ஒரு ட்விஸ்ட்டு அந்த கதையில் வச்சுருக்கலாம். இருந்தாலும் நியாயம் யாருக்கு வேணும், யாருடைய உழைப்பு, யாருடைய பணம், அவர்களைத்தான் சேரணுங்கிறது தான் கடைசியாக கொண்டு வந்து நிறுத்தணும். சரி, நம்ம அந்த கதையில் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அந்த சகோதரி அந்த கருத்தை தருவது அப்படிங்கிறது, எதையாவது படிச்சுட்டு எதையாவது புரிஞ்சுக்கிட்டு அப்படியே இருந்துடாதீங்க, ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், முடிவு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறங்க, அந்த ரிசல்ட்டுக்காக நம்ம காத்திருக்கணும் அப்படிங்கிறத இந்த கதையில் முடித்தாங்க. தொடர்ந்து இன்னொரு கதை சொல்ல வர்றாங்க அந்த சகோதரி. அந்த கதையை நம்ம கேட்கலாம். அந்த கதையும் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அந்த கதையை இப்பொழுது கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம், வாருங்கள். இனி அடுத்து 2வது, எது ஒருவருடைய வளர்ச்சியை தடுக்கும்? இருப்பதை மறந்து இருப்பதை விட்டு இல்லாததை பற்றி மட்டும் சிந்தித்தால் அது வளர்ச்சியை தடுக்கும். இதை உணர்த்துறதுக்காக நம்ம பார்க்க போற கதை சோடா பாட்டில். ஒரு ஊர்ல கண்ணாடி பாட்டில்கள் தயாரிக்கிற கம்பெனி ஒண்ணு இருந்துச்சு. ஒரு நாளைக்கு சுமார் 10,000 பாட்டில்கள் அங்க தயாராகும். ஆனா ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 500 பாட்டில்களாவது உடைஞ்சிரும். எடுத்து வைக்கும் போது உடைக்கிறது, மாத்தும் போது உடைக்கிறது, கை தவறி கீழே போட்டு உடைக்கிறதுன்னு விதவிதமா உடையும். ஆனா ஒரு நாளைக்கு 500 பாட்டில்களாவது உடைஞ்சிரும்.
இதனால ரொம்பவே கோவப்பட்டாரு அந்த நிறுவனத்தோட முதலாளி. ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் இத்தனை பாட்டில்கள் உடையுதுன்னு கணக்கெடுப்பாரு. ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் அங்க வேலை பார்க்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வரிசையில நிறுத்தி, நீங்க செய்யற பாட்டிலை விட உடையிற பாட்டில் தான் அதிகமா இருக்கு, இன்னைக்கும் 500 பாட்டில் உடைச்சிருக்கீங்க, என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு திட்டுவாரு. ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒவ்வொரு நாளும் வரிசையில நிப்பாங்க, ஒவ்வொரு நாளும் திட்டு வாங்குவாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல எல்லாம் சம்பளத்திலேயே கை வைப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் உடையிற பாட்டில்களோட எண்ணிக்கை குறைஞ்ச பாடு இல்ல. இப்படி இருக்கும்போது அந்த முதலாளிக்கு வேற வேலை வந்துருது. ஒரு 10 நாள் அந்த கம்பெனிய தன்னுடைய மனைவியின் பொறுப்புல விட்டுட்டு தான் வேற ஊருக்கு போற மாதிரி ஆகிடுது. ஆனா அந்த 10 நாட்கள் வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்த முதலாளிக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. இவ்வளவு நாள் என்ன சொன்னேன், 10,000 பாட்டில்கள் தயாரிப்பாங்க, அதுல 500 பாட்டில் உடைஞ்சிரும்னு சொன்னேன்ல. அவருடைய மனைவி அந்த நிறுவனத்துக்கு வர ஆரம்பிச்ச 4வது நாளே உடைபடுற பாட்டில்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுங்க. 500 400 ஆச்சு, 400 300 ஆச்சு. அந்த 10வது நாள்ல முதலாளி ஊருக்கு திரும்பி வந்த நாள்ல வெறும் 200 பாட்டில்கள் தான் உடையவே செஞ்சிருந்தது. வந்து பார்த்த முதலாளிக்கு ஆச்சரியம் தாங்கல. நம்மளும் ஒவ்வொரு நாளும் வரிசையில நிக்க வைப்போம், ஒவ்வொரு நாளும் திட்டுவோம், நம்ம மேல அவ்வளவு பயமும் உண்டு அவங்களுக்கு. ஆனாலும் 500 பாட்டில உடைச்சிட்டு இருந்தாங்க. நம்ம மனைவி வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, நம்ம அளவுக்கு அவளுக்கு அனுபவமும் கிடையாது, ஆனா உடையிற பாட்டிலோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சேன்னு வியப்பு. அதனால அடுத்த நாளும் அவருடைய மனைவியையே நிறுவனத்துக்கு அனுப்புனாரு. மறைமுகமா இருந்து அவருடைய மனைவி என்னதான் செய்யறாங்கன்னு பார்த்தாரு. அப்போதான் அவர் கண்ணுக்கு ஒரு விஷயம் பட்டுச்சு. ஒவ்வொரு நாளும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு இத்தனை பாட்டில் உடையுது இத்தனை பாட்டில் உடையுதுன்னு அவர் சொல்லிட்டே இருப்பாருல்ல, ஆனா அவருடைய மனைவி அது மாதிரி பண்ணல. ஒவ்வொரு நாள் ஆரம்பிக்கும் போதும் சரி, ஒவ்வொரு நாள் முடியும் போதும் சரி, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொன்னாங்க. நேத்தைக்கு இத்தனை பாட்டில்களை உடைக்காம தவிர்க்காம நேர்த்தியா நம்ம பண்ணிருக்கோம், இன்னைக்கு அதை விட எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பாட்டிலாவது நேர்த்தியா உடைக்காம சரியா பண்ணணும், அவ்வளவுதான், நீங்க பண்ணிருவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு, பண்ணிருங்க, சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளுங்கன்னு சொன்னாங்க அந்த மனைவி. அவங்க அப்படி சொல்லவுமே அத்தனை பேரும் சந்தோஷமா வேலை செய்யறத அவரால பார்க்க முடிஞ்சது. முந்தின நாள் நம்ம நல்லா பண்ணிருக்கோம், இன்னைக்கு அதை விட நல்லா பண்ணணும்னு உற்சாகத்தோட கவனத்தோட அவங்க வேலை பாக்குறத அவரால பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த இடத்துலதான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஒவ்வொரு நாளும் இன்னும் கூடன்னு பாட்டில் உடைஞ்சதுக்கு காரணம் வேற எதுவுமே கிடையாது, மறுபடியும் மறுபடியும் உடைஞ்ச பாட்டில்களுடைய எண்ணிக்கையே அவர் சொல்லிக்கிட்டு இருந்ததுதான். இத்தனை உடைச்சிட்டீங்கன்னு சொல்லி அந்த தொழிலாளர்களுக்கு அவங்க மேல இருந்த நம்பிக்கையே அவரு குறைச்சதுதான். இன்னைக்கு இந்த கதையில வந்த அந்த வியாபாரிய மாதிரி தாங்க நம்மள நிறைய பேரும் ஒரு தவறு பண்றோம். ஒவ்வொரு நாளும் ஒரு குற்றவாளியை நடத்துற மாதிரி நம்மளையே நம்ம நடத்துறோம். நான் அதை பண்ணல, நான் இதை பண்ணல, இவ்ளோ நேரம் நான் வீணாக்கிருக்கேன்னு சொல்லி நம்ம மேலேயே நம்ம நிறைய குற்றம் சாட்டிக்கிறோம். இதுல நிறைய பேருக்கு ஒரு பெருமை, இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறதுனால தன்னைத்தானே திருத்திக்கிறதா. ஆனா அப்படி கிடையாதுங்க. எது வரைக்கும் உங்க மேல நீங்களே குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கீங்களோ அது வரைக்கும் உங்களால முந்தின நாளை விட அடுத்த நாள் சிறந்து செயல்பட முடியாது. 10 வேலை இருக்கு, அதுல 6 தான் செஞ்சிருக்கீங்க, 4 செய்யலையா, 4 செய்யலையேன்னு பரிதபிக்காதீங்க. 4 தான் செய்யல, 6 செஞ்சிருக்கேன், அந்த 6ஐயும் சிறப்பா செஞ்சிருக்கேன், நாளைக்கு இதை விட இன்னும் சிறப்பா செய்வேன்னு மட்டும் நினைச்சுக்கோங்க. அப்படி நினைச்சா நம்ம சிறப்பாதான் செயல்படுறோங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும். அந்த நம்பிக்கை தான் அடுத்த நாள் உங்களை இன்னும் சிறந்து செயல்பட வைக்கும். இப்ப புரியுதா? இருப்பதை மறந்து இருப்பதை விடுத்து இல்லாததை பற்றி மட்டுமே சிந்தித்தால் வளர்ச்சி தடைப்படும். இதை இந்த கதை உங்களுக்கு உணர்த்தி இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம 2வது கதை கேட்டோம். இந்த 2வது கதைக்கான விளக்கத்தை நம்ம இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இப்போது நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நின்ற நிலையில் நிதானமாக பருகுகிறோம் என்பதை நினைவில் வைப்போம். இப்போது நீர் பருகி முடிச்சுட்டு உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும். நான் நீர் பருகுதலை வேகமாக சொல்லிடுறேங்கிறதுக்காக நீங்களும் வேகமாக பருகிடக்கூடாது. அதில் நேரத்தை எடுத்தோம்னா நம்ம இடைவெளியிலே ரொம்ப நேரம் ஆயிடுது. அப்படிங்கிறதுனால தான் வேகமாக சொல்கிறேன், நீங்கள் நிதானமாக பருகுங்க. இப்போது மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும். டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படிங்கிறத சொல்லக்கூடிய நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? அதை அனுப்பும் பொழுது உங்களுக்கு இருந்த மனநிலை என்ன அப்படிங்கிறதையும் குறிப்பிடுங்கள்.
இதுதான் முதல் கேள்வி. டிஏ ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது, நம்ம இதுவரைக்கும் நம்ம 2 கதை கேட்டிருக்கோம். 2 கதையில் இரண்டாவது கதைக்கான விளக்கம் அப்படிங்கிறது நான் இனிமேல் தான் தரப்போகிறேன். ஆனால் முதல் கதை அப்படின்னு ஒன்று கொஞ்சம் முழுமையாக பார்த்தோம். அந்த முதல் கதையில் யார் செய்தது தவறு, யார் செய்தது குற்றம்னு நான் சொல்லலை, யார் செய்தது தவறு. யாருன்னா, அந்த தங்கத்தை மாங்கொட்டைக்குள் வைத்த அந்த தகப்பனார் செய்தது தவறா, அந்த தங்கம் அந்த மாங்கொட்டைக்குள்ளே தான் இருக்குன்னு தெரியாமல் அதை விதைத்த அந்த பிள்ளைகளுடைய தவறா, அல்லது அதை திருடி சென்ற அந்த கல்வனின் தவறா? இந்த 3 தவறில் யார் செய்தது தவறு உங்களுடைய பார்வையில்? கதையின்படி கல்வனை கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. நான் ஒரு விதமான கருத்து சொன்னேன் யாருடைய தவறுன்னு. ஸோ உங்களுடைய பார்வையில் யார் மீது இருக்குன்னு பார்க்கலாம். இந்த 3 பேர் செய்ததில் யார் செய்தது தவறு? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு விடையளித்து கொண்டு தொடர்ந்து 3வதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க, நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை ஒரு முறை எழுதி இருமுறை வாசித்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வெற்றி செய்தி கிட்டும். இந்த போஸ்ட் பண்ணும் பொழுது நீங்கள் எனக்கு இன்றைக்கி ஒரு வெற்றி செய்தி கிட்டும்னு சொல்லிவிட்டு நினச்சிக்கிட்டே நீங்கள் 2 முறை வாசிச்சுட்டு போஸ்ட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைக்கும். ஸோ இதுதான் 3வதாக நம்ம பதிலளிக்க வேண்டியது. இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லி, வாழ்த்துக்களை சொல்லி, ஆசீர்வாதங்களையும் வழங்கி, தொடர்ந்து பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய கதையும் கேட்கவாங்க, கருத்தையும் கேட்கவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இடைவேளைக்கு முன்பாக நம்ம 2வது கதை கேட்டோம். இந்த 2வது கதையானது அப்படிங்கிறது ஒரு பாட்டில் கம்பெனி, அதாவது சோடா கம்பெனி. அந்த பாட்டில்கள் அப்படிங்கிறது நித்தம் ஒரு 500ஆவது உடைபடும். அப்போ இன்றைக்கி 500 பாட்டில் உடஞ்சிச்சின்னா ஒரு பாட்டில் 2 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட 1000 ரூபாய் நித்தம் செலவழியுது. அப்போது இதை என்ன பண்ணுறதுனே தெரியல. அவரும் சத்தம் போட்டு பார்க்குறாரு, என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாரு. 500 பாட்டில்ங்கிறது குறையாமல் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, உடஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு 10 நாள் வெளியூர் பயணமாக போகிறாரு. அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவி கம்பெனியை பார்த்துக்கிற சொல்கிறார். போயிட்டு 10 நாள் கழித்து பார்க்குறாரு, கணக்கில் பார்த்தா 200 பாட்டில் 300 பாட்டில் 500ஆக இருந்தது 200ஆக மாறி இருக்கிறது, உடைவது. இவருக்கு பெரிய ஆச்சரியம். நம்ம இத்தனை ஆண்டுகள் தொழில் செய்கிறோம், இத்தனை ஆண்டுகள் இந்த தொழிலாளர்களை வச்சு மேய்க்கிறோம், ஆனால் 500 பாட்டிலுக்கு குறையாமல் உடைப்பாங்க. இப்போ என்னடா 200 ஆயிடுச்சு, 150 ஆயிடுக்கு, என்ன தான் நடக்குது அப்படின்னு 11ஆவது நாளும் நின்று பார்க்குறாரு, கவனிக்கிறாரு, மறைந்திருந்து பார்க்குறாரு என்ன நடக்குதுன்னு. அந்த மீட்டிங்கில் தன்னுடைய மனைவியவே அனுப்பி வைக்கிறார், இன்றைக்கும் போய் பாரு அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த மீட்டிங்கில் இவருடைய மீட்டிங் எப்படி இருக்கும்னா, வேலை தொடங்குவதற்கு முன்பாக அவ்வளவு சப்தமாக இருக்கும், அவ்வளவு சண்டையாக இருக்கும், ஒவ்வொரு ஆளையும் அவ்வளவு வைவார். ஆனால் இங்கே அப்படியே மாற்றி நடக்கிறது. அந்த மனைவி அந்த இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க தொழிலாளர்கள் மத்தியில் அப்படின்னா, நாம் படிப்படியாக வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம், நேற்றைய விட இன்று முன்னேற்றம், இன்றைய விட நாளை முன்னேற்றம் அப்படின்னு ஒரு நிலையை அடைஞ்சிருக்கோம். ஸோ நம்ம இப்போல்லாம் பாட்டில் உடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கிட்டே வரோம். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது அதை விட நேற்றைய விட இன்றைக்கி குறைவாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு பாராட்டுறாங்க. அதே நேரத்தில் உற்சாகப்படுத்துகிறாங்க. எப்படி உற்சாகப்படுத்துகிறாங்கன்னா, எண்ணிக்கையை நாம் குறைத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இவர் என்ன செய்வார் அப்படின்னா, தவறை மட்டுமே சுட்டி காட்டுவார். அப்போது ஒரு மனிதனுக்கு எது தேவை அப்படிங்கிறது உண்டு. தவறை சுட்டி காட்டினால் கூட அவர் புரியும் வண்ணமாக அவரை வாழ்த்தும் விதமாக சொல்லணும். பரவாயில்ல, முன்னைக்கு இப்போது சூப்பர் அப்படின்னு சொல்லணும். அப்போது அதை விடுத்து
என்னடா இப்படி நேற்றை விட இன்றைக்கி உடைச்சிட்டேன், இன்றைக்கி விட நாளைக்கு உடைச்சிட்டேன்னா அவன் நாளைக்கு இன்னும் அதிகமாக ஒரு பதட்டம் இருக்கும். எங்களது நிறுவனத்திலேயே இந்த மாதிரியான பதட்டங்களை எல்லாம் பார்த்துருக்கோம். எப்படி அப்படின்னா, நம்ம நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா பணியாளர்களுக்கு கைகால் அப்படிங்கிறது அவர்களை அறியாமலே, நம்மன்னா நான் என்னையே சொல்லலை, எங்கள் நபர்கள் யார் போனாலும் அங்கே அவர்களுக்கு கைகால் உதறல் அப்படிங்கிறது யதார்த்தமாகவே நடந்துடும். இது இயற்கையாக எல்லா இடத்துலையுமே முதலாளி அப்படிங்கிறவங்க வந்துட்டாங்க அப்படின்னா பணியாளர்களுக்கு இயல்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பணியை கூட செய்ய முடியாது. அப்போ அந்த பதட்டம்னு ஒன்று வரும். அந்த பதட்டத்தை நம்ம கூல் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும். நானும் உன்னோட சக மனிதன் தான், நானும் உன்னை போல தான், உன்னை போலவே எனக்கும் எல்லா வேலையும் செய்ய தெரியும், நானும் செய்கிறேன் பாரு அப்படின்னு அந்த இயல்பில் சரிசமமாக நம்ம காட்டினோம்னா அவர்கள் இயல்பாக இங்கே எல்லாரும் என்ன எண்ணிக்கொள்வது அப்படின்னா, முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கணும், அந்த வேற்றுமை இருக்கணும், அவர்கள் மரியாதை செலுத்தணும் அவர்கள் அப்படின்னு வளர்த்து வச்சுருக்காங்க. அது அல்ல அப்படிங்கிறத நம்ம அவர்களுக்கு புரிய வைக்கணும். வேலைக்கு நம்ம சம்பளம் வழங்குகிறோம், அவர்கள் பார்த்த வேலைக்கு நம்ம கூலி வழங்குகிறோம், அவர்கள் நமக்கு அடிமை அல்ல. ஆனால் அவர்களை நாம் அந்த எண்ணத்துக்கு கொண்டு போனோம்னா அவர்களுக்கு ஒரு பதட்டம் வரும், மரியாதை செலுத்தணும்னு நினைப்பாங்க. வேலை பார்த்து வேலைக்கான அவங்களுக்கு மரியாதையை நம்ம கொடுத்தோம்னா அவங்களும் நமக்கு சரியாக இருப்பாங்க. இதை அந்த பாட்டில் அந்த உடைக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் அந்த முதலாளி தெரிந்து கொள்கிறார். ஓ, இப்படித்தான் செயல்படணுமா அப்படின்னு. எத்தனையோ வருஷம் தொழில் புரிந்த அவருக்கு 10 நாள் மட்டும் போன அவருடைய மனைவி அவரே அறியாமல் கற்றுத்தருகிறார். ஸோ அதுதான் இந்த 2வது கதையில் நம்ம பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம இப்போ 3வது கதை கேட்க போயிடும். இப்பொழுது வாருங்கள் 3வது கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். இனி 3வது, எதை செய்தால் ஒருவருடைய வளர்ச்சி தடைப்படும். சிறிய வேலைகளாக இருந்தாலும் பல வேலைகளை எடுத்து தலையில் போட்டுக் கொள்ளும் போது ஒருவரது வளர்ச்சி தடைப்படும். இதை விளக்குறதுக்காக நம்ம எடுத்துக்கிட்ட கதை மாட்டு வண்டி. ஒரு ஊர்ல ஒரு மாட்டு வண்டி ஓட்டுறவர் இருந்தாரு. அவங்க ஊர்ல யாரெல்லாம் வியாபாரம் செய்ய விரும்புறாங்களோ அவங்களுடைய பொருட்களை எல்லாம் வண்டியில ஏத்தி வச்சு அந்த ஊர் சந்தைக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் அவருடைய வேலை. அவர் முந்தின நாளே கணக்கெடுப்பாரு, யார் யாருக்கெல்லாம் பொருளை ஏத்தணும், ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு எடை இருக்கு, எவ்வளவு இடம் பிடிக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பொருளை ஏத்தலாமா வேண்டாமான்னு முடிவு செய்வாரு. அவர் பாக்குற வேலை சாதாரணமானதுன்னு மத்த மக்கள் நினைச்சாலும் தாம் பாக்குற வேலைய எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உண்மையா அவ்வளவு சரியா செஞ்சுட்டு வந்தாரு அந்த வண்டி ஓட்டுறவர். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பயணத்துக்கு கிளம்புற நேரத்துல அவர் கால்ல அடிபட்டுருது. அவரால வண்டி ஓட்ட முடியாம போயிருது. மத்தவங்களா இருந்தா விடுபெடுத்துருவாங்க, எல்லார்கிட்டயும் சொல்லிருவாங்க. ஆனா இந்த வண்டி ஓட்டுறவரை பொறுத்த வரைக்கும் தன்னால வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சாரு. தனக்கு பதில் தன்னுடைய மகனை அன்னைக்கு வண்டி ஓட்டிட்டு போக சொன்னாரு. அவருடைய மகனுக்கு பெருசா அனுபவம் எல்லாம் கிடையாது, ஆனா வண்டி ஓட்ட தெரியும். அப்பப்ப அவங்க அப்பா கூட பொருள் ஏத்துறதுக்கு இறக்குறதுக்குன்னு போயிருக்கான். அதனால ஓரளவுக்கு நம்பிக்கையோட யார் வீட்டுல இருந்தெல்லாம் பொருளை ஏத்தணும்னு தகவல் வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வண்டியில கிளம்பினான். சரியா 2 மணி நேரம் ஆச்சு. அவங்க அப்பா எழுதி வச்சிருந்த அத்தனை விலாசத்துக்கும் போய் அத்தனை பொருட்களையும் வண்டியில ஏத்திக்கிட்டு போறதுக்கு. ஆனா அப்படி எடுத்துட்டு போகும்போது 2 வியாபாரிகள் அவனுக்கு அதிகமான வேலை கொடுத்தாங்க. ஒருத்தர் தான் ஏற்கனவே சொன்ன பொருளோடு சேர்த்து ஒரு மூட்டை பஞ்சு எடுத்துட்டு போனோம்னு சொன்னாரு. இன்னொருத்தர் தான் ஏற்கனவே சொன்ன பொருட்களோடு சேர்த்து 5 கட்டுகள் மயிலிறக எடுத்துட்டு போனோம்னு சொன்னாரு. அவங்க வேற ஏதாவது பொருளை ஏத்தணும்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, பஞ்சும் மயிலிறகும் தானே, அது என்ன பெருசா எடை இருக்க போகுது. அதனால அவங்க சொன்னதுக்கு மறுப்பு தெரிவிக்காம இந்த மகன் அது 2ஐயும் வண்டியில ஏத்திக்கிட்டான். எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு சந்தைய நோக்கி வண்டிய கட்டினான். ஆனா சரியா 4 மைல் தூரம் தாங்க போயிருப்பான். வண்டியோட அச்சாணி முறிஞ்சு போச்சு. மகனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. கொண்டு போன பொருட்களையும் சந்தையில கொண்டு சேர்க்க முடியல. நஷ்டத்தை சுமந்ததோட ஊராட்கள் கிட்ட பேச்சு வாங்கினதுதான் மிச்சம். அவனுக்கு ரொம்ப சோகமா போச்சு. இவ்வளவு நாள் அப்பா அந்த தொழில பண்ணிருக்காரு, இது வரைக்கும் ஒரு தடவை கூட இந்த மாதிரி ஆனதில்ல. நம்ம ஒரே ஒரு நாள் தான் போனோம், இவ்வளவு பிரச்சனையை இழுத்துட்டோமேன்னு தனக்குள்ள குற்ற உணர்ச்சி. அவங்க அப்பா கிட்டயே போனான். நான் என்னப்பா தப்பு செஞ்சேன், எதனால இவ்வளவு பெரிய தப்பு நடந்துச்சுன்னு காரணம் கேட்டான். அந்த இடத்துல தன்னுடைய மகன் கிட்ட தானும் ஒரு கேள்வி கேட்டாரு வண்டி ஓட்டுறவரு. மகனே, நான் தான் ஒரு பட்டியல் கொடுத்தேன்ல, அந்த பட்டியல்ல இருக்கிறத தவிர வேற எதையும் ஏத்தாதன்னு சொன்னேன்ல, நீ என்ன செஞ்ச, ஏதாவது ஏத்துனியான்னு. ஆமான்னு சொன்னா மகன். என்ன பொருளை ஏத்துனன்னு கேட்டார் வண்டி ஓட்டுறவரு. அப்பா, எடை கூடின பொருள் எல்லாம் இல்லப்பா, பஞ்சையும் மயிலிறகையும் தான் ஏத்துனேன்னா மகன். அந்த இடத்துல அந்த தந்தை சொன்னாராம், இதுதான்ப்பா தவறு, வெறும் பஞ்சு தானே மயிலிறகு தானே நீ எடை போட்ட பாரு, அதுதான்ப்பா தவறு.
பஞ்சு பாக்குறதுக்கு வேணா மெலிசா இருக்கலாம், ஆனா மூட்டையா கட்டும் போது அதுவும் ஒரு எடை தான். மயிலிறகு பாக்குறதுக்கு வேணா மெலிசா தெரியலாம், ஆனா மூட்டையா கட்டும் போது அதுவும் ஒரு எடை தான். எடைக்கு மேல பொருள் எடுக்க உன் மனசு வேணா அனுமதிக்கலாம், ஆனா வண்டி அனுமதிக்குமா? அதனாலதான் நான் முந்தின நாளே திட்டமிடுவேன், இவ்வளவுதான் ஏத்தணும்னு முடிவு செய்வேன். அதை தாண்டி வேற யாராவது சின்ன பொருளா ஏத்த சொன்னா கூட ஏத்த மாட்டேன். அதனாலதான் இத்தனை காலம் வெற்றிகரமா என் தொழிலையும் செய்தேன் அப்படின்னு. அந்த இடத்துலதான் தான் செய்த மிகப்பெரிய தவற புரிஞ்சுக்கிட்டானா அந்த மகன். இந்த கதையில வந்த மாதிரி தாங்க நம்மளும் இது சின்ன வேலை தானே, இது சின்ன வேலை தானேன்னு நிறைய வேலையை எடுத்து தலையில போட்டுக்கிறோம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு நம்பி எல்லாத்தையும் செய்ய நினைக்கிறோம். ஆனா அந்த தந்தை சொன்ன மாதிரி அளவுக்கு அதிகமான வேலையை பாக்குறதுக்கு உங்க மனசு வேணா இடம் கொடுக்கலாம், ஆனா உடம்பு ஓரளவுக்கு தாங்க அடி தாங்கும், மூளை ஒரு அளவுக்கு தாங்க சிந்திக்கும். அது தெரியாம இருக்கிற எல்லா வேலையையும் எடுத்து தலையில போட்டா ஒரு கட்டத்துல எந்த வேலையையுமே ஒழுங்கா செய்ய முடியாத நிலைமைக்கு நம்ம வந்துருவோம். இதுவும் கூட ஒரு நபருடைய வளர்ச்சி தடைபடுவதற்கு காரணம்தான். இன்னைக்கு நம்ம 3 கதை பார்த்தோங்க. இந்த 3 கதைகளின் மூலமாகவும் ஒருவருடைய வளர்ச்சி எதனால தடைபடுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. 1, படிச்சதையும் கேட்டதையும் அப்படியே நம்பி ஆராய்ந்து பார்க்காம ஒரு செயலை செஞ்சா அது ஒருவரது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். 2, இல்லாதவற்றை பற்றி மட்டுமே சிந்தித்து இருப்பதின் மீது கவனம் செலுத்தாமல் இருந்தால் அது ஒருவருடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். 3, அளவுக்கு மிஞ்சி அதிகமான வேலைகளை எடுத்து தலையில் போட்டுக் கொண்டால் அதுவும் ஒருவரது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். எல்லாருமே இப்ப இருக்கிறதுல இருந்து இன்னொரு கட்டம் மேல போகணும்னு தானே ஆசைப்படுவோம், எல்லாருமே வளரணும்னு தானே ஆசைப்படுவோம். அப்படிப்பட்ட வளர்ச்சி நமக்கு இருக்கணும்னா இந்த 3 தவறுகளையும் நம்ம செய்யவே கூடாது. நன்றி. தொடர்ந்து நம்ம இப்போ 3வது கதையும் கேட்டோம். இந்த 3வது கதை அப்படிங்கிறது மாட்டு வண்டி அப்படிங்கிறத சொன்னாங்க. ஒரு பெரியவர் அவர் தொழில் செய்து கொண்டிருக்கிறார். மாட்டு வண்டிகளில் அந்த ஊருடைய மக்களுடைய பொருட்களை எல்லாம் ஏற்றி கொண்டு போய் சந்தைக்கு கொண்டு போய் சேர்ப்பது. ஸோ முதல் நாளே எல்லாருடைய பொருள்களையும் கணக்கிட்டு அவர் நித்தம் அவர் அந்த பணியை செய்வார், சந்தைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் அவருக்கு உடலுக்கு முடியல. ஸோ அதனால் தன்னுடைய பிள்ளை அந்த வேலையை செய்ய போகிறார். அப்போது தகப்பனார் யார் யார் இடத்துல எவ்வளோ பொருள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இவரும் அதே போல் கணக்கெடுத்து கொள்கிறார். கூடுதலாக 2 வியாபாரிகள், ஒருத்தர் பஞ்சு மூடை கொண்டு போகணும், ஒருத்தர் மயில் இறகு கட்டு கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. சரி, மயில் இறகும் பஞ்சு மூடையும் தானே அப்படின்னு ஏற்றிக்கொள்கிறார். போய்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா எடை அழுத்தத்தின் காரணமாக அச்சாணி முறிஞ்சு வண்டி ஓட முடியாமல் போயிடுச்சு. அப்பா இத்தனை ஆண்டு காலம் செய்தார், ஒரு நாள் கூட இப்படி ஒரு விஷயம் நடந்ததில்லை, நாம் இன்றைக்கி தான் தொடங்கணும், இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு தன்னுடைய தகப்பனார் இடத்துல தகவல் சொல்கிறாரு. தகப்பனார் கேட்குறாரு, என்னப்பா ஏற்றினேன், நான் ஒரு அளவு சொன்னேனே. ஆமாப்பா, அதுக்கப்புறம் நான் பஞ்சு மூடையும் மயில் இறகும் ஏற்றிட்டேன், 2 எடை குறைவு தானே அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் அவர் சொல்கிறார், நீ செய்தது மிகப்பெரிய தவறு. அதுதான், நம்ம வண்டிக்கான மூடை அப்படிங்கிறது ஒரு 200 கிலோ அப்படின்னா அது 200 கிலோ தான் அந்த வண்டி தாங்கும். அதை விட கூடுதலாக நம்ம 1 கிலோ வச்சா கூட அது இப்படித்தான் ஆகிடும். நீ பஞ்சு மூடை தானே நினைக்கிற, அது மூடையாக இருக்கும் பொழுது அதுவும் 10 கிலோ பிடிக்கும். மயிலிறகு தானே அப்படின்னு அது ஒரு கட்டுனா அதுவும் 10 கிலோ பிடிக்கும். அப்போ கூடுதலாக நீ 20 கிலோ ஏற்றுவதற்கு சமமாக மாறிவிட்டது அப்படின்னு எடுத்து சொல்கிறார். ஸோ நம்ம சின்ன விஷயம்னு நினைப்போம், அது பெரிய பிரச்சனையை தரும். அவங்க எதோட ஒப்பிட்டாங்கன்னா சகோதரி, சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் எடுத்து வைப்போம், அதுவே பெரிய தலைவலியாகும், ஒவ்வொன்றா முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை கொண்டு முடித்தாங்க. ஸோ 3 கதைகளையும் சொல்லி நம்மளுடைய வளர்ச்சிக்கு இந்த 3 தான் தடையாக இருக்கும். ஸோ ஆராயாமல் நம்ம இருந்தோம்னா வளர முடியாது. அது முதல் கதையில் இருந்து. 2வது கதை அப்படிங்கிறது அந்த பாசிட்டிவை விட்டுட்டு நெகட்டிவை மட்டுமே பேசி கொண்டிருப்பது, அப்படி தான் அது பொருள். ஸோ இல்லாததை இருக்கிறத விட்டுட்டு இல்லாததை பற்றியே பேசி கொண்டிருப்பதுங்கிற மாதிரி அந்த கதையை கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி செஞ்சாலும் வளர்ச்சி தடைபடும் அப்படின்னும். 3வது அளவுக்கு மிஞ்சினால், அதுதான் அந்த கதையோட பொருளே. அது அமிர்தமாக இருந்தால் கூட நஞ்சுன்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்களா, அதுபோல் எது ஒன்றுமே ஒரு அளவு தான், அதை தாண்டி எது செய்தாலும் தவறு தான் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 வளர்ச்சிகளையும் உள்ளடக்கி இந்த கதையை கொண்டு முடிச்சிருக்காங்க, கருத்தை கொண்டு முடிச்சிருக்காங்க. ஸோ 3 கதைகளும் 3 விதமான திசைகளில் இருந்தாலும் நமக்கு போதிப்பது என்பதோ நம்மளுடைய வளர்ச்சிக்கு தான். எல்லாமே நம்ம கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நம்மளுடைய வளர்ச்சி சம்மந்தப்பட்டது தான். ஸோ ஒரு வியாபாரமாகட்டும், ஒரு தொழிலாகட்டும், ஒரு பணியாகட்டும், ஒரு அலுவலகமாகட்டும், எவைகளாக இருந்தாலும் சரி, நாம் இந்த விஷயங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும்.
இதை கடைபிடித்தால் வெற்றி நிச்சயம், வளர்ச்சி நிச்சயம் அப்படிங்கிறத இந்த அற்புதமான கதைகள் நமக்கு விளக்கியது. இந்த அற்புதமான கதைகளை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம் சவுத் மற்றும் நார்த் ஜோன் டைகர் கிளப்புடைய கோஆர்டினேட்டர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும் என்று வாழ்த்தி தொடர்ந்து நம்ம இன்னொரு கதை கேட்க போயிடும். வியாபாரத்தில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கதை நமக்கு சொல்ல வருகிறது. இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி. இவங்க தூத்துக்குடி டைகர் கிளப்போடைய வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது அவர்கள் அனுப்பி வைத்த வியாபாரத்திற்கு எது முக்கியம் அப்படிங்கிறத இந்த கதை விளக்குகிறது. வாருங்கள் இப்பொழுது அந்த அற்புதமான கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். ஒரு வீதி வழியே கீரை விற்று கொண்டு செல்கிறாள் ஒரு பெண். வீட்டு வாசலில் மகனோடு அமர்ந்திருந்த தாய் கீரை வாங்க அவளை கூப்பிடுகிறாள். ஒரு கட்டு கீரை என்ன விலை? ஓரணாம்மா. ஓரணாவா? கட்டுக்கு அரையணாதான் தருவேன். சரினா 4 கட்டு கொடுத்துட்டு போ. இல்லம்மா வராதும்மா. பேரம் பேசுகிறாள் அந்த தாய். பேரத்திற்கு ஒத்துக்கொள்ளாத அந்த பெண் கூடையை எடுத்துக்கொண்டு சிறிது தூரம் சென்றுவிட்டு மேல காலனா போட்டு கொடுங்கம்மா என்கிறாள். முடியவே முடியாது, கட்டுக்கு அரையணாதான் தருவேன் என்று தாய் பிடிவாதம் பிடித்தாள். கீரைக்காரி சிறிது யோசனைக்கு பிறகு சரிம்மா உன் விருப்பம் என்று கூறிவிட்டு 4 கட்டு கீரையை கொடுத்துவிட்டு 2 காசை வாங்கிக் கொண்டு கூடையை தூக்கி தலையில் வைக்கப் போகும்போது கீழே சரிந்தாள். என்னடி அம்மா, காலையில எதுவும் சாப்பிடலையா என்று அந்த தாய் கேட்க, இல்லம்மா போய்தான் கஞ்சி காய்ச்சணும். சரி இரு, இதோ வந்துடுறேன் என்று கூறிவிட்டு வீட்டுக்குள் சென்றவள் திரும்பும்போது ஒரு தட்டில் 6 இட்லிகளையும் அவற்றிற்கு தேவையான சட்னியையும் வைத்துக் கொண்டு வந்தாள். இந்தா சாப்பிட்டு விட்டு போ என்று கீரைக்காரியிடம் கொடுத்தாள். அவளும் சாப்பிட்டு சென்றாள். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அந்த தாயின் மகன், எம்மா, அரையணாவுக்கு பேரம் பேசுனீங்க. ஒரு இட்லி அரையணான்னு வச்சுக்கிட்டா கூட 6 இட்லிக்கு 2 அரையணா வருது இல்லையாம்மா என்று கேட்க, அதற்கு அந்த தாய், வியாபாரத்துல தர்மம் பார்க்கக்கூடாது, தர்மத்துல வியாபாரம் பார்க்கக்கூடாதுப்பா என்று நெத்தியடியாக கூறினாள். நெஞ்சைத் தொட்ட அந்த பதில், நம்மில் எத்தனை பேர் இதை கடைபிடிக்கிறோம்? நன்றி சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து நம்ம இன்னைக்கு கேட்ட 4வது கதை அப்படிங்கிறது, வியாபாரத்தில் தர்மம் இருக்கக்கூடாது, தர்மத்தில் வியாபாரம் இருக்கக்கூடாது. அழகான விஷயங்க, இவ்வளவுதாங்க. வியாபாரத்தில் தர்மம் இருக்கக்கூடாதுங்க. வியாபாரம்னா அது வியாபாரம் தான். தர்மத்தில் வியாபாரம் இருக்கக்கூடாது. தர்மம் பண்ணுறோம்னா அதில் காசெல்லாம் பார்க்கவே கூடாது. வியாபாரம் பண்ணோம்னா அதில் காசை மட்டும்தான் பார்க்கணும். ஸோ இதை விளக்கக்கூடிய அற்புதமான கதை. ஒரு கீரைக்கார பாட்டி தான். அந்த பாட்டிக்கிட்ட அணா கணக்கில் கதை சொன்னாங்க. அணாங்கிறதெல்லாம் முந்தைய காலத்தில் உள்ளது. நானெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வழக்கம் அப்படிங்கிறது போயிடுச்சு. அணாங்கிற வழக்கம்லாம் போயிடுச்சு. ஸோ இது அப்போ எழுதின கதையை இப்போ சொன்னால் கூட ஏன் அதை அணானே வச்சாங்கன்னு தெரியல. இப்போ உள்ள கீரைக்கு 10 ரூபாய், 8 ரூபாய், 7 ரூபாய் அப்படின்னு வச்சுருந்துருக்கலாம். அணா கணக்கில் இன்னும் கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் சொல்லக்கூடிய கதை சொல்லிகள் எல்லாம் அந்த கதைகளில் சில மாற்றங்களையாவது செய்யலாம். ஏன்னா இவ்வளோ அழகாக அந்த பாட்டி போல், அந்த பெண்மணி போல், அந்த பையன் போல் அப்படி குரலை மாற்றிலாம் செய்யும் பொழுது இந்த கதையும் சற்று மாற்றி இருக்கலாம். ஆனால் கருத்து அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான கருத்து. வியாபாரத்தில் தர்மம் கூடாது, தர்மத்தில் வியாபாரம் கூடவே கூடாது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு 4 இட்லி வச்சு, சட்னி வச்சு, சாம்பார் வச்சு அந்த பாட்டிக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது உண்மை அதுதான். அப்படித்தான் எல்லாருமே இருக்கணும், எல்லாவற்றிலுமே இருக்கணும்.
ஸோ இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி அவர்களுக்கு வழங்கி இருப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்களும் உங்களுடைய ஆடியோக்களை எல்லாருமே அனுப்பி வைங்க. எல்லாருடைய பேர்களும் உச்சரிக்கப்பட வேண்டும், எல்லாரையும் நான் வாழ்த்த வேண்டும், எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் எல்லாருக்கும் கிட்ட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ உங்களுடைய ஆடியோவை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லி இப்பொழுது நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குகிறோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி தொடர்ந்து நம்ம நித்தம் அஃபர்மேஷன் நித்தம் விசுவலைசேஷன் அப்படிங்கிறத கூடுமான வரை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பண்ணுங்கள். அப்படி பண்ணுனா உங்களுக்கு எண்ணியது நடக்கும், கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் கொள்ளுங்கள். எல்லோரையும் வாழ்த்துங்கள், எல்லோருக்கும் ஆசீர்வாதங்கள் வழங்குங்கள். பிறந்தநாள் என்றாலும் வாழ்த்துங்கள், ஆடியோ கொடுத்தாலும் வாழ்த்துங்கள், நன்றி சொல்லுங்கள். இந்த பழக்கங்களை உண்டு பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய மகத்தான வெற்றி கிட்டும் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் நினைவூட்டி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.